பத்திரிகையாளர்கள் மீது நடிகர் மோகன் பாபு தாக்குதல் நடத்தியிருக்கிறார். ஐதராபாத்தில் தனது வீட்டின் முன் திரண்டிருந்த பத்திரிகையாளர்களை நடிகர் மோகன் பாபு விரட்டி தாக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ஜெயக்குமார் தர கேட்கலாம். ஜெயக்குமார், இது குறித்த விவரங்களை பதிவு பண்ணுங்க. அது தமிழ், தெலுங்கு, கன்னடா உள்ளிட்ட பல்வேறு மொழிகளில் நடித்து புகழ்பெற்றவர் நடிகர் மோகன் பாபு. இவருக்கு நடிகர்களாக உள்ள மஞ்சு மனோஜ் மற்றும் மஞ்சு விஷ்ணு ஆகிய 2 மகன்கள் உள்ளனர். இவர்களுக்கு இடையே கடந்த சில வருடங்களாக சொத்து தகராறு ஏற்பட்டு வருகிறது. இந்த சொத்து தகராறின் காரணமாக கடந்த 2 நாட்களாக மஞ்சு மனோஜ் மற்றும் மோகன் பாபு, அதாவது மோகன் பாபுக்கும் அவருடைய மகன் மஞ்சு மனோஜுக்கும் இடையே கடந்த 2 நாட்களாக இந்த சண்டை பெரும் பிரச்சனை ஏற்பட்டு வந்தது. இதன் காரணமாக இருவருக்கும் இடையே அவர் வீட்டில் உள்ள பாதுகாவலர்கள் மனோஜை தாக்கியதாகவும் இதில் காயமடைந்த மனோஜ் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றார். சிகிச்சைக்கு பிறகு மோகன் பாபு மீது வழக்கு பதிவு செய்து காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதே நிலையில் தனது மகன் மீது மோகன் பாபு காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். தனக்கு 74 வயதாகிறது. இந்த வயதான காலத்தில் தன்னுடைய வீட்டில் உரிய பாதுகாப்பு இல்லாமல் என்னால் செல்ல முடியாமல் இருக்கிறேன் என்று புகார் அளித்திருந்தார். இரு தரப்பிலும், அதாவது தந்தை மகன் இருவருமே காவல் நிலையத்தை நாடிய நிலையில் போலீசார் இரு தரப்பின் மீதும் வழக்கு பதிவு செய்தனர். இந்நிலையில் துபாயை சென்றிருந்த மற்றொரு மகனான மஞ்சு விஷ்ணுவும் இன்று காலை ஹைதராபாத் வந்தார். அவர் வந்த பிறகு மேலும் அந்த வீட்டில் கூடுதலாக 30 பவுன்சர்கள் குவிக்கப்பட்டனர். பாதுகாவலர்கள் கூடுதலாக குவிக்கப்பட்ட நிலையில் அந்த வீட்டில் பெரும் பரபரப்பு நிலவியது. இந்நிலையில் இன்று மாலை மோகன் பாபுடைய மகன் மனோஜ் காவல் நிலையத்திற்கு சென்று தனக்கும் தன்னுடைய குடும்பத்தினருக்கும் சொத்து தகராறு எதுவும் கிடையாது, ஆனால் தனக்கும் தன்னுடைய மனைவி மற்றும் குழந்தைகளுக்கு உயிருக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே தனக்கும் தனது குடும்பத்தினருக்கும் துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு வேண்டும் என்று அவர் போலீசாருக்கு கோரிக்கை விடுத்திருந்தார். கடந்த 2 நாட்களாக தங்கள் உயிருக்கு ஆபத்து இருப்பதாக நாங்கள் கூறி வந்தாலும் போலீசார் தனது தந்தை தரப்பிலே ஆதரவாக செயல்படுவதாக குற்றம் சாட்டி வந்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.